வணக்கம் ஓவியா. சென்னையில் விதிகளை மீறி பட்டாசு வெடித்ததாக 319 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தீபாவளி பண்டிகை அன்று பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடிக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் அறிவுரைகள் சென்னை காவல்துறை அறிவித்திருந்தது. அதன்படி தீபாவளி பண்டிகையானது நேற்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடித்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் என்று 2 மணி நேரங்கள் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பட்டாசுகளை கொளுத்தி மேலே தூக்கி எறிந்துவிட்டு வேடிக்கை பார்க்க முயற்சித்தால் வெடிக்கும் பட்டாசு அருகில் இருப்பவர்கள் மீது விழுந்து உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும், ஆகவே பட்டாசுகளை கொளுத்தி தூக்கி எறிந்து விளையாடக்கூடாது என்றும், மக்கள் நடமாடும் இடத்தில் கவனக்குறைவாக பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்று உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்திருந்தது. மேலும் விதிகளை மீறி பட்டாசு வெடித்தவர்களை கண்காணிக்க சிறப்பு தனிப்படையும் அமைக்கப்பட்டிருந்தது. அதன்படி அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பட்டாசுகள் வெடித்ததாக இதுவரை 319 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகி உள்ளது. ஓவியா.